எத்தனை சோதனைகள் வந்தாலும் அத்தனையையும் தைரியமாக எதிர்கொள்ளும் சிம்மராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை, உங்கள் வாழ்க்கை நிலையை, உங்களுக்கு இனி வரக்கூடிய வாழ்க்கை மாற்றம், கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாழ்க்கையில் சந்தோஷன்றதே இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் இருந்துட்டீங்க. சந்தோஷன்றது நினச்சி பார்க்க கூட முடியாத அளவுக்கு நீங்கள் கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கிறீங்க. தேவையே இல்லாமல் நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த பிரச்சனை எனக்கு வருமா, நான் இந்த மாதிரி ஆகுவேனா அப்படின்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அத்தனையும் நீங்கள் இப்போ அனுபவிச்சுட்ருக்கீங்க. கஷ்டம், ஏமாற்றம், துக்கம், துயரம், வருத்தம் இதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா கூட இருக்கக்கூடியவர்கள் உங்களிடம் பழகிய விதம், உங்களுக்கு அவங்க ஆலோசனை சொன்ன விதம், உங்களுடன் இருந்து என்னெல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு உங்களை தேவையில்லாத வேலைகளில் இழுத்து விட்டுட்டு இப்போ சந்தோஷமாக அவங்க நீங்கள் ஏமாந்த பிறகு அவங்க தப்பிச்சு போயிருப்பாங்க. இதே பொழப்பாக வச்சுருக்கவங்க கூட தான் நீங்கள் பழகிட்டு இருந்திருக்கீங்க. வாழ்க்கையில் மாற்றமே இல்லாமல் போயிட்டுருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். நீங்கள் முன்னேறக்கூடாது, நீங்கள் எப்பயுமே முன்னேற்றமே இல்லாமல் தடையாகவே வாழணும்னு சொல்லிட்டு அவங்க உங்கள் கூட இருந்துகிட்ருக்காங்க. இதனால் பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு தெரியல. எதனால் பிரச்சனை வருதுன்னு இப்போ வரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு தெரியல. இந்த மாதிரியான நாட்களில் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மனக்கவலைக்கு போயிடுறீங்க. மன துக்கமாக ஆயிடுது, மன விரக்தி ஆகிடுது. எத்தனை ஆண்டு காலம் நான் கஷ்டப்படுறது, இன்னும் என்ன நான் செய்யணும், எதனால் எனக்கு இந்த கஷ்டம், நான் யாருக்கும் எந்த கெடுதலுமே பண்ணலையே, கடவுளே எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, நீயே என்னை கைவிட்டுட்டியே, எல்லாரிடத்துலையும் என்னை அவமானப்பட வச்சுட்டியே, உன்னை மட்டும்தானே நான் நம்பிட்டு இருந்தேன், நீ என் வாழ்க்கையை இப்படி சின்னாபின்னப்படுத்திட்டியேன்னு சொல்லிட்டு இறைவனையும் நீங்கள் கோச்சுக்குவீங்க. ஆனால் நிச்சயமாக இறைவன் அதை மாதிரி உங்களை செய்யலைங்க. நீங்கள் கூட இருந்தவங்க இல்லையா, உங்கள் கூட இருந்தாங்க இல்லைங்களா, உங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்களால தாங்க இந்த கதி உங்களுக்கு. உங்களோட எண்ணங்களும் அவங்களோட எண்ணத்துக்கு ஈடு கொடுத்துருச்சு. அவங்க நீங்கள் கெட்டு போகணும்னு நினச்சதை நீங்கள் அதை செயல்படுத்திட்டீங்க. அதனால் வந்த விளைவு தான். நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னே நிறைய வேலைகளை பார்த்தாங்க. நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது பொறாமையில் பொங்கினாங்க. உங்களை எப்படி அழிக்கிறது, நீங்கள் எப்போ அழிவீங்க, நீங்கள் எப்போ கீழே விழுவீங்க, நீங்கள் எப்போ வீணாக போவீங்க, தெருவுக்கு எப்போ வருவீங்க அப்படின்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வாய்ப்புகளுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் அதை செயல்படுத்திட்டீங்க. இதையெல்லாம் இப்போ நடத்தியும் காமிச்சிட்டிங்க. அவங்க சந்தோஷமாக ஆயிட்டாங்க. உங்களை கெடுக்கணும்னு நினச்சவங்க இன்றைக்கி சந்தோஷப்பட்டுட்டு தாங்க இருக்காங்க. மனசளவில் கூட அவங்க இப்படி ஆயிடுச்சே, உங்களுக்கு என் கூட இருந்தவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அவங்க நினச்சவங்களே கிடையாது. இத்தனை கெட்டவங்க கூட இருக்கும் பொழுது கடவுளாகவே இருந்தாலும் கூட உங்களை எப்படி காப்பாற்ற முடியும்? நீங்கள் புத்திசாலித்தனமாக இருந்திருந்தால் கடவுள் உங்கள் பக்கத்தில் இருந்து ஒரே ஒரு சின்ன கையை பிடிச்சி தூக்கி விட்டுட்ருப்பார். ஆனால் நீங்கள் அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டீங்க. அப்போ நீங்கள் அந்த கடவுளை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. உங்கள் கூட இருந்தவங்கள தான் நீங்கள் தெய்வமாகவே நினச்சிருப்பீங்க. அவங்க வாக்கை தான் தெய்வ வாக்காக நினச்சி செயல்படுத்திருப்பீங்க. இதனால தாங்க பிரச்சனைகளை சந்திச்சிட்டு வரீங்க. உங்களுக்கு கடவுள் என்றைக்கும் கைவிட மாட்டாருங்க. உங்களோட தைரியத்துக்கும் உங்களோட தன்னம்பிக்கைக்கும் அவர் தாங்க காரணம். அதை மனசில் எடுத்துக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் சிறப்பான காலமாக இருக்குது. ஏமாற்றத்தை எல்லாம் இனி தூக்கி போட்டுட்டு ஏமாறாமல் இருக்கிறதுக்கான காலத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். நல்லவர்கள் உங்களுடன் பழகிறதுக்கு புதுசாக வருவாங்க. ஏன்னா ஏற்கனவே இருந்தவங்க உங்களை விட்டுட்டு தனிமைப்படுத்திருப்பீங்க. நீங்களே தனியாக தான் நின்றுட்டுருப்பீங்க. இப்போ நிச்சயமாக கால நிலவரம் மாறும் பொழுது உங்களுக்காக ஆலோசனை சொல்வதற்கும் உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுவதற்கும் ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு நம்புங்க. உங்களை தட்டி கொடுக்க ஆள் வருவாங்க. நிச்சயமாக உங்களோட சோகத்தை கேட்கறதுக்கு ஆள் வருவாங்க. கண்ணீரை துடைக்கிறதுக்கு கை வருது. இறைவன் நிச்சயமாக அனுப்புவாங்க. சந்தோஷமாக இருங்க, தைரியமாக இருங்க. காலநிலம் நல்லா இருக்குது. இப்போ நேரமும் உங்களுக்கு நல்லா இருக்குது. சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலத்தில் தான் இருக்கிறீங்க. கொஞ்சம் பிரச்சனைகள் எடுத்த உடனே சரியாகாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும். ஒரே நாளில் எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது. அது யாராலையுமே செய்ய முடியாது. அதனால் அந்த கால நிலவரம் நிறைய மாறிக்கிட்டே வரும் பொழுது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழலாம். துன்பம் என்ற ஒரு வார்த்தையே இனிமேல் வராமல் வாழணும்னா புத்திசாலித்தனத்தை மட்டும் பயன்படுத்துங்க. உறவுகளிடம் எச்சரிக்கையாக இருக்கணும். உறவுகளை மறுபடியும் நம்பி உள்ளே இழுத்து விடாதீங்க.
குடும்பத்துக்குள்ளேயே சேர்க்காதீங்க. உங்கள் குடும்பத்துக்குள்ளே சேர்க்கும் பொழுது உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஏற்படுத்தி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. குடும்பத்துக்குள்ளே சேர்க்காதீங்க. மாற்றம் வருதுன்றதுக்காக ரொம்பவும் நீங்கள் எதையும் போயிட்டு மற்றவங்கக்கிட்ட சொல்லிடாதீங்க. உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. எப்படியெல்லாம் வெற்றி அடையலான்னு சொல்லிட்டு அந்த சிந்தனையிலே இருங்க. தொழில் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அரசாங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். என்ன உங்கள் முயற்சியை மட்டும் உறுதியாக முழுசாக போடுங்க. வேறு எதுவும் பண்ணாதீங்க. சிந்தனையை மாற்றாதீங்க. எத்தனையோ பேர் உங்களை சிந்தனையை தேவையில்லாமல் கலைக்கிறதுக்கு வருவாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. இவ்வளவு நாள் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்து தான் வீணாக போயிட்டீங்க. இனி அப்படி செய்யக்கூடாது. கிரக நிலவரம் நல்லா இருக்குது. புத்தி கூர்மையாக இருப்பீங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் வருது. நிச்சயமாக குடும்பத்துலேயும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளில் உள்ளே நுழையாமல் இருந்தால் மட்டும் போதுங்க. அதே போல் இவ்வளவு நாள் பெரிய பெரிய கஷ்டங்கள் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ உங்களுக்கு கஷ்டம் தீரக்கூடிய காலத்தில் இருந்தாலும் சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதுக்குள்ளே போகாதீங்க. உடனே பயப்படுறது, அந்த பெரிய பிரச்சனை அளவுக்கு இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போய் பேசுறது, அதெல்லாம் செய்யாதீங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணிட முடியுன்ற நம்பிக்கையும் தைரியத்தையும் மட்டும் நீங்கள் வளர்ச்சிக்கிட்டா போதுங்க. வேறு ஒன்றும் வேணாம். இதை மட்டும் வளர்த்துக்கோங்க. நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். சந்தோஷம் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் உறுதியாக மட்டும் இருந்தால் போதும். நம்பிக்கையாக மட்டும் இருக்கணுங்க. எல்லாரும் தேவையில்லாமல் வந்து உங்ககிட்ட இப்போ வருவாங்க. பொருளாதார வளர்ச்சி அடைஞ்ச அடுத்த நிமிஷம் உங்களை தேடி வராங்களா இல்லையா பாருங்கள். உங்களுக்கு மறுபடியும் ஏதாவது சொல்லிக்கிட்டு இதை செய், அதை செய், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அதை வாங்கலாம், இதை வாங்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை வார்த்தையை காட்டுறதுக்கு மறுபடியும் வருவாங்க. உஷாராக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் மகிழ்ச்சியான காலங்கள் வர்றதுக்கான அறிகுறி இருக்கும் பொழுதே அதை நீங்கள் அனுபவிச்சுக்கணுங்க. கஷ்டத்தை மட்டும் அனுபவிச்சுட்டே இருக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு நல்ல காலமும் வந்துட்டுருக்கு. அதையும் முழுசாக அனுபவிக்கணும்னா தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் சரியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இவ்வளவு நாள் மனப்பிரச்சனையில் மன உளைச்சலில் இருக்கும் பொழுது உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க. இனிமேல் அதுக்கெல்லாம் கவலை இல்லைங்க. நிறைய மாற்றம் ஏற்படும். நல்லது நடக்கும். உடலை வந்து தேவையான அளவுக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. வேலைக்கு சாப்பிடணும். எவ்வளோ பிரச்சனையில் நீங்கள் உணவு சாப்பிடாமே நிறைய வந்து விட்டதுனால அல்சர் ப்ராப்ளம் இருக்குங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு உடல் சூடு ஏற்படும். அவங்களோட கிரக நிலவரப்படி பார்த்திங்கன்னா உடல் அமைப்பு வந்து சூடான உடல் தான். அதனால் என்ன ஆகுன்னா நிறைய வயிற்றில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருங்க. சூடு, வயிறில் அல்சர், புண்ணு, தேவையில்லாமல் நெஞ்சில் சளி பிடிக்கிறது, நெஞ்செரிச்சல், இதெல்லாமே இருந்துகிட்ருக்கும். எப்பயும் ஒரு மாதிரி மூச்சு பிடிச்சா மாதிரி, வாயு பிடிச்சா மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கா மாதிரியே தான் இருக்கும். அது பெரிய பிரச்சனைன்ற அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு தோணும். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. சின்ன பிரச்சனை தான். மருத்துவரை பாருங்கள். ஒரு எளிய மருந்து தான் கொடுப்பாரு. எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அடுத்த நாளே சரியாக போயிடும். அதை விட்டுட்டு எனக்கு பெரிய பிரச்சனை இருக்குது, நீங்களே அதை இன்னும் மன உளைச்சல் ஆக்கிக்குவீங்க. அதனாலேயும் உங்கள் உடம்பு சோர்வு கொடுத்துரும். தைரியம் குறையும். இந்த தைரியமானவர்கள் நீங்கள் தான். அந்த தைரியத்தை எந்த சூழ்நிலையிலும் இழக்கக்கூடாதுங்க. எப்பயுமே கடைசி வரைக்கும் தைரியமாக இருக்கணும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம், நான் இருக்கிறேன், இறைவன் இருக்கிறான், என் மனசாட்சி இருக்குதுன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா உங்கள் கூட இறைவன் நிச்சயமாக காலம் வரைக்கும் வந்துட்டுருப்பாருங்க. இறைவன் உங்கள் பக்கத்துலேயே தாங்க இருந்துகிட்ருக்காரு. இவ்வளோ பிரச்சனைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால தான் இன்னமும் உங்களால் ஏதோ சில சமயம் சிரிக்கவும் முடியுது, நடமாடவும் முடியுது. எல்லாமே கடவுள் தாங்க. கடவுள் இல்லாமல் ஒரு நாளும் ஒரு அணுவும் அசையாது. சிம்மராசிக்காரர்கள் உஷாராக இருந்தால் மட்டும் போதும். தேவையானதை செய்தால் மட்டும் போதும். தேவை இல்லாததை செய்யாமல் இருந்தால் மட்டும் போதுங்க. அதே போல் எடுத்து கொடுக்குறதா இருந்தால் பணம் வந்த உடனே அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், இவங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், அவங்க நல்லா இருப்பாங்க, இவங்க நல்லா இருப்பாங்க, நீங்கள் வந்து உடனடியாக எதுவும் செய்யக்கூடாது. பட்டு வந்த வழிகளை கொஞ்சம் உணர்ந்து பார்க்கணும். நம்ம எந்த இடத்துலலாம் நம்ம அசிங்கப்பட்டிருக்கோம், எந்த இடத்துலலாம் இந்த பணத்துக்காக நம்ம வந்து இந்த பொருளாதாரத்துக்காக நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கோம், கேவலத்தை சந்திச்சிருக்கோம், மான மரியாதையை நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த நீங்கள் தேவையில்லாத எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. ஏன்னா புதுசாக பணம் வரும்பொழுது கண்மூடித்தனமாக தான் நிறைய நம்ம செய்வோம். யாராக இருந்தாலும் மனுஷங்க தானே, நம்மளும் வாழணும்னு ஆசை இருக்கும் இல்லையா, அதை தான் செய்வோம். இருந்தாலும் அந்த டைம் நாம் புத்திசாலித்தனமாக யோசித்து நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லார்கிட்டே இருந்தும் தப்பிச்சுக்கலாம். பட்ட பாடுகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்.
நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இனியும் நல்லா இல்லைன்னா அது நல்லா இருக்காது. ஏன்னா கஷ்டப்பட்டவங்களால மட்டும்தாங்க மேலே ஏறி முன்னேறி நிற்க முடியும். அதனால் உங்களுக்கான வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்குது, முன்னேற்றமான வாழ்க்கையாக இருக்குதுங்க. செய்யக்கூடிய தொழிலை மட்டும் கண்ணும் கருத்துமாக பாருங்கள். சோம்பல்தனம் இருக்கக்கூடாது. நிச்சயமாக மாற்றத்திற்கான வழிகள் இருக்குன்னு ஒரு நம்பிக்கையில் நீங்கள் இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக இருக்குதுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பான காலம் இனி வரக்கூடிய காலம். நம்பிக்கையும் தைரியத்தை மட்டும் என்றைக்கும் கடைபிடிச்சுக்கிட்டே வரணும். கடவுளோட அனுகிரகம் எல்லா நாளிலும் எல்லா காலங்களிலும் எப்பொழுதும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. சிறப்பான வாழ்க்கையை சிந்தித்து செயல்பட்டு வாழ வேண்டிய இடத்துல சிம்மராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள்.